ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இல்லை பார்ட் 1ல் கட்டிங் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் நம்மளோட காளீஸ்வரி நாச்சியார் எல்லாம் நம்மளுடைய இன்ஸ்டாலையும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அது என்னென்னு பார்த்து சொல்கிறேன். நான் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் பாருங்கள். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து 44 சைஸ் இப்போ கட் பண்ண போகிறோம். 44க்கு 1 மீட்ரு பத்தாது, 1.25 மீட்ரு வேணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து ப்ளவுஸ் வாங்கும்போது கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா அகலம் கரெக்டாக 40 கிட்டே இருக்கிறதா பார்த்து வாங்க சொல்லுங்கள். 36 வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக 40 சைஸுக்கு 1.5 மீட்ரு தேவைப்படும். இது 44 சைஸுக்கும் 1.5 மீட்ரு தேவைப்படும். 40 தாண்டிட்டாலே நம்ம வந்து அகலம் வந்து ஒரு 38-40 இருக்கிற ப்ளவுஸாக பார்த்து வாங்க சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1/2 இன்ச்சு மட்டும் நான் வந்து பிசுறு கட் பண்ணுறேன். பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுட்டு மொத்தமாக 15.5 வைக்கிறேன் ஹைட்டு. மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு போக. பட்டி வந்து இடுப்பு வந்து மடிப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சு பட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னால் இடுப்புக்கிட்ட துணி வந்து சுருங்காமல் இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பட்டி சுருங்கிக்கிட்டே வருது அப்படின்வாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ வந்து பேப்பர் கேன்வாஸ் வச்சு தான் தைக்க போகிறேன். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். ஹைட்டு வந்து 8.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே 3 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன் அகலத்துக்கு, மேலே 2.5 தான் எடுத்திருக்கேன். ஸோ ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு கரெக்டாக நிற்க போகிறது வந்து ஒரு 2.25 வேணும். அப்போ வந்து இங்கிட்ட தையலுக்கு போக அதுக்கு ஒரு ப்ளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சு ஷோல்டருக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இது அளவு எடுத்து நீங்கள் ஃபார்முலா படி போடுறது எப்படின்னு சொல்லி அதை வந்து நான் கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதிலே நான் குட்டி குட்டி ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து கேன்வாஸ் இல்லாமல் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 பிசுறு போக மேலே 1.5 இன்ச்சு வந்து பட்டிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பட்டிக்கு 1/2 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். கேன்வாஸ் வச்சு அடித்து உள்ளே திருப்ப போகிறேன், பேப்பர் கேன்வாஸு. ஸோ நீங்கள் ஒரு சிலர் வந்து இது வரைக்கும் தைச்சிருக்க மாட்டீங்க. ஸோ ஒருத்தராக தைச்சி பாருங்கள், அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நெக்கு இறக்கம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து தேவையான அளவு நம்ம இறக்கிக்கலாம். அகலம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபார்முலா வந்து 44/4 வந்து வச்சுட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. பாடி அகலம் எடுத்துருக்கோம். அது போக ப்ளஸ் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம வந்து தையலுக்கு எடுத்துக்கிற வேண்டிதான். அக்குள் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்பு சுற்றளவு 44 வந்து பார்த்திங்கன்னா 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து அக்குளுக்கும் ஷோல்டருக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே கையோட ஃபார்முலாலாம் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். நீங்கள் அளவெடுத்து தைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கஸ்டமருடைய அளவு எத்தனை அளவு ப்ளவுஸுக்கு தேவையோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அதை ஒரு கரெக்டான ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அளவு எடுத்து நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு நோட்டில் வந்து நீங்கள் எத்தனை அளவு தேவை அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே வந்து ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா எழுதிட்டு நமக்கு வந்து ரெடி ஆன்சர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம மார்க் பண்ணி நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு கிளாஸில் நான் சொல்லி தருவேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் சொல்லுங்கள், அதுவும் உங்களுக்கு தனியாக கூட வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் போட்டு விட்றேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய அக்குள் இறக்கம் வச்சுருக்கேன். அக்குள் இறக்கத்துக்கு நீங்கள் ஃபார்முலா படி எடுக்கிறீங்கன்னா மார்பு சுற்றளவு 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு வந்து முன்ன பின்ன வரும் ஏற்றி இறக்கி நம்ம வந்து ரவுண்டு கொண்டு வர்றதுக்கு. இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம எடுக்கிறோம். இடுப்பு சுற்றளவு என்ன ஆன்சர் இடுப்பு நம்ம அளவு எடுத்துட்டோம்னா ஃபார்முலா படி 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ அக்குள் வந்து நமக்கு ரவுண்டு தேவை. இப்போ வந்து நம்ம அக்குள் இறக்க எடுத்துருக்கோம். அக்குள் இறக்கத்தில் நமக்கு வந்து ரவுண்டு தேவை. இந்த ரவுண்டுக்கு வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கையோட ரவுண்டு வந்து ஆம்கோல் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். அப்படி ஆம்கோல் அளவு எடுக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு -1 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதுதான் கையோடைய அகலமும் அதே தான். இப்போ நமக்கு அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 இன்ச்சு தேவைப்படும். அந்த 10 இன்ச்சு நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து 11 கிட்டே இருக்குது. ஸோ அப்போ ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உயரத்துலேருந்து ஒரு 3 பாயிண்ட் நம்ம குறைச்சோம் அப்படின்னா 1 இன்ச்சு நமக்கு மைனஸ் ஆகும். ஸோ அந்த 3 பாயிண்ட் நான் வந்து மேலே குறைச்சி விட்டுட்டு இப்போ மறுபடியும் ரவுண்ட் போட போகிறேன். இந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து முன்ன பின்னா நம்ம வந்து ரவுண்டு போடுவோம். ஸோ அந்த ரவுண்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கம் எடுக்கிறோம் பார்த்திங்களா, நம்ம மார்பு சுற்றளவை 6ஆல் டிவைட் பண்ணி இறக்கம் எடுக்கிறதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்னா நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் இப்படி தான் ஃபார்முலா வரும். ஃபுல் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம்.
இப்போ நம்ம ரவுண்ட் வைக்கும்போது கரெக்டாக அந்த 10 இன்ச்சு நமக்கு வந்துடுச்சு. ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு அந்த சைடு நம்ம விட்டுருக்கோம். இப்போ இடுப்பு சுற்றளவு அதே போல் நம்ம டிவைட் பண்ணி நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எடுக்கிறோம். 4ஆல் டிவைட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு உள்ள டாட்க்கு 1 இன்ச்சு நமக்கு தேவைப்படுது. அப்புறம் வந்து லூஸ்க்கு 1 இன்ச்சு தேவைப்படும். எப்போயுமே நம்ம வந்து 1 இன்ச்சு லூஸ் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். அது மாதிரி இப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ தெரியறதுக்காண்டி நான் ரோஸ் கலரில் டாட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு நம்ம 3 பாயிண்ட் நான் மேலே ஏற்றி கரைச்சிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கரைச்சிட்டு ரவுண்ட் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு இப்போ கீழே வந்து இடுப்பு பட்டிக்கு எடுக்கிறேன். இடுப்பு பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா லூஸ்க்கு 1 இன்ச்சு டாட்டுக்கு 1 இன்ச்சு உள்ளே எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்புறம் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு மேலே நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எதுக்கு நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் நான் பட்டிக்கு கட் பண்ணலாம். ஏன்னா கட் பண்ணலை 1.5 இன்ச்சு நான் கொடுக்கல பட்டிக்கு. ஸோ அதை யாபத்துக்கு இருக்கிறதுக்காக தான் அந்த மார்க் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல வந்து. இல்லை நம்ம தைக்கிற அவசரத்தில் என்ன செய்வோம்னா பட்டி வந்து நம்ம வெட்டாத மறந்துட்டு என்ன செய்வோம் 1.5 இன்ச்சு கரைச்சி விட்ருவோம். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா யூனிக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் மேலே ஏற்றி ரவுண்டு கொடுக்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குறுகலாக போயிடும், வந்து நமக்கு ரவுண்டு கிடைக்காது. இதே வந்து கொஞ்சம் இறக்கமாக நடுவில் நம்ம 3 இன்ச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் 1.5 வச்சு 1.5க்குள்ளே நம்ம ரவுண்ட் பண்ணி 1.5 ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ரவுண்டு கரெக்டாக கிடச்சிரும் நம்மளுடைய நெக் டிசைனு. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ எடுத்துக்கிடுவோம். அதே போல் துணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் லைனிங் ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் லைனிங் ப்ளவுஸு கொஞ்சம் தொங்கலாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். அதே போல் நமக்கு வந்து சில்க் காட்டன் துணி வந்து இப்போ நிறைய வந்து எல்லோரும் வாங்குகிறாங்க. அந்த சில்க் காட்டனுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம இப்போ தைக்கிறது ஃபுல் வாயில் ப்ளவுஸு. ஃபுல் வாயில் வந்து தண்ணி பட்டால் இறுகிக்கிறோம், சில்க் காட்டன் வந்து லூஸ் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு பிடிச்சி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு பாயிண்ட் முன்ன பின்னா நீங்கள் பார்த்து நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக் தட்டை வச்சு ஃப்ரண்ட் தட்டு எடுக்கிறோம். இந்த ஓப்பன் பகுதி நம்ம பக்கம் வர்ற மாதிரிக்கே வச்சிடணும். ஃப்ரண்ட் பக்கம் எடுக்கும்போது பேக்கில் எடுக்கும்போது க்ளோசிங் பகுதி நம்ம பக்கம் இருக்கணும். இப்போ நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு வந்து நமக்கு வந்து இந்த நம்ம ஏரியாவில் இந்த பழைய பாத்திரக்காரவங்க கத்திக்கிட்டே திரிவாங்க. ஸோ அதனால தான் இந்த டைம் நான் வீடியோ போடவே யோசிப்பேன். நெக்கு இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 6.5 இன்ச்சு தேவைப்படுது. 6.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு தையலுக்கு போக 6.5 இன்ச்சு 6 வந்து தேவைப்படுது. கிராஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு நம்ம வந்து தையலுக்கு விட்டுருக்கோம், அதை விட்டுட்டு தான் நம்ம வந்து டாட் எடுக்கணும். சென்டர் பாயிண்ட் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு 4 டாட் ப்ளவுஸ்னால அது வந்து நம்ம வந்து நிறைய ஃபார்முலாவோட நம்ம கட் பண்ணுவோம். 4 டாட் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 டாட் 4 டாட் வந்துடும். கட்டோரி ப்ளவுஸ் பிரின்சஸ் கட்டிங்னு சொல்லி நமக்கு ப்ளவுஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாடல் நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து நம்ம சென்ட்ரு டாட் தான் மெயின். எத்தனை நம்ம 3 டாட்டாக இருந்தாலும் 4 டாட்டாக இருந்தாலும் சென்ட்ரு டாட் தான் நமக்கு மெயினானது. இதை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்து நமக்கு நம்ம எந்த டாட் பிடிக்கிறோம் எந்த அளவு தைக்கிறோம் அப்படின்றதுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கப்பில் நிற்கும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ சைடு மார்க் பண்ணி எல்லாம் சென்டரெலாம் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து முன்பக்கம் வந்து ரொம்ப ரவுண்டு இல்லாமல் ஒரு யூ மாதிரிக்கே வேணும் அப்படின்னு சொன்னனால நான் வந்து ரொம்ப ரவுண்டு கொடுக்கல. கட் பண்ணும்போது ஒரு 2 பாயிண்ட் வந்து அக்குள் பகுதியில் நான் கரைச்சி விட்டுக்கிருவேன். மற்றபடி மார்க் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப இது பண்ணிக்கிற மாட்டேன். இந்த முன்னாடியே அதே மாதிரி தான். இப்போ நம்ம பெரிய ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் நம்ம கரைச்சி விடுவோம். அந்த மாதிரி கரைக்க வேண்டாம். இதே குட்டி பிள்ளைகள் ஒரு 40க்குள்ளே நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடி நெக்கு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 பாயிண்ட் வந்து கரைச்சி விட்ருங்க. 40 சைஸுக்கு நம்ம கரைக்க வேண்டாம். 40 தாண்டிட்டாலே நம்ம கரைக்க வேணாம். 40, 42, 44, 46 அப்படி வைக்கும்போது 40 வரைக்கும் 3 டாட்டில் தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். 42, 44 தாண்டிடுச்சு அப்படின்னா 4 டாட் தான் கண்டிப்பாக வேணும் நமக்கு. 4 டாட் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் தான் இந்த சைஸ் ஆட்களுக்கு வந்து கரெக்டாக நிற்கும் கப்பு வந்து. ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இல்லை அவங்க 3 டாட் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை பாருங்கள், அவங்களுக்கு பட்டியே இருக்காது. பட்டி வந்து 1.5 இன்ச்சு பட்டி தான் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு சைடு வந்து ஒரு மாதிரி பெண்டாகி தொங்கல் கொடுக்கும். அந்த ப்ளவுஸு வந்து சரியாக உடம்புல நிற்காத அளவுக்கு இருக்கும். இதே நீங்கள் வந்து 4 டாட் கொடுத்துட்டு கொஞ்சம் பட்டி ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சு விட்டு கொடுத்து பாருங்களேன், அவங்க கஸ்டமருக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. 40 தாண்டிட்டாலே 4 டாட் எடுத்து பழகிக்கோங்க. ஸ்டார்டிங்கு நீங்கள் பழகும் போதே நல்லா தெளிவாக பழகிக்கோங்க. அது மாதிரிக்கே இப்போ கையும் கட் பண்ணுறேன். கைக்கு நம்ம வந்து 1/2 இன்ச்சு பிசுறு போக 1.25 இன்ச்சு பட்டிக்கு கொடுத்துருக்கேன். அந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் அக்களுக்கு நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள், அதே ரவுண்டு தான்
மார்பு சுற்றளவு 4ஆல் டிவைட் பண்ணி எடுத்துட்டு -1 இன்ச்சு கொடுத்தோம்னா அதுதான் அக்குள் ரவுண்டு. அதே தான் நம்மளுடைய ப்ளவுஸோடைய ரவுண்டுக்கும் அகலத்துக்கும் வரும். சரியா? நம்மளுடைய ப்ளவுஸ் கை மட்டும் எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஃபார்முலா பண்ணுறதுன்னு ஷார்ட்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்தே நீங்கள் தைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மற்ற என்ன டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதே போல் நம்மளுடைய இன்ஸ்டாலேயும் நீங்கள் கேட்கலாம். எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கே நான் வந்து உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணி கொடுப்பேன். அதே போல் நீங்கள் தைக்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சுடிதாரு, ப்ளவுஸு எல்லாமே வந்து ஆஸ் போட்டு நான் கொடுத்துருவேன். அவங்களுடைய அளவு அவங்க வந்து தைச்சி காட்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பிரித்து எடுத்துருவோம். நமக்கு வந்து தேவை ஃப்ரண்ட் பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, கை, கிராஸ் பீஸு, பட்டி பீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பீஸு அதெல்லாம் வந்து நம்ம எடுத்தாச்சு. இது போக ப்ளஸ் வந்து நமக்கு வந்து கேன்வாஸ் வந்து நம்ம பட்டி கொடுக்க போகிறோம். அதுக்குரிய துணி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நார்மல் ப்ளவுஸ் தானே, இதுக்கு கேன்வாஸ் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்கு வந்து நமக்கு அழகாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் கேன்வாஸ் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டி வந்து கேன்வாஸ் கொடுக்கலாம். பட்டிக்கு கேன்வாஸ் கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். நார்மல் ப்ளவுஸ்க்கு கேன்வாஸ் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காம, சப்போஸ் அப்படியே உங்களுக்கு வந்து அந்த நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து துணி கொஞ்சம் லேஸாக இருக்குது, கேன்வாஸ் வச்சோம்னா அது வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா டபுள் லைனிங் துணி கொடுத்து கேன்வாஸை சென்டர் பண்ணி விட்டு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்கள் கஸ்டமருக்கு வந்து உங்களோட ஸ்டிச்சிங் அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தைச்ச உங்களுடைய ப்ளவுஸை நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். பேப்பர் கேன்வாஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நார்மல் ப்ளவுஸ்க்கே நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்னென்ன தேவைன்றதை பிரித்து எடுத்துருவோம். கிராஸ் பீஸ்லேருந்து பட்டன் பீஸ்லேருந்து பட்டி, ஃப்ரண்ட் பேக் அண்டு கை பீஸு எல்லாமே எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம எல்லாம் எடுத்து பிரித்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதோடைய சாரீலாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு சாரீ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த நூலை நம்ம கரெக்டாக எடுத்துட்டு நம்ம அந்த நூல் மாட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ளவுஸை நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியே சாரியில் உள்ள ஃபால்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு சாரிக்கு ஓரம் அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து ப்ளவுஸை தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே செட்டாக அதுவும் முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் இப்போயும் செட்டாக நம்ம கட் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. நம்மளுடைய கட்டிங்கில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்ட் 1 கட்டிங் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டிச்சிங் போய் பாருங்கள். இன்னும் நம்ம வீடியோ பிடிச்சினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.